Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் அதிகமாக சேர்த்து செய்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது 3 நல்லா வேகணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளியை கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொரப்பாக இருக்கனால நான் தேங்காய் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். நீங்கள் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுருக்க கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சைடு நம்ம தாளிச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம்.
இப்போ 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இடிச்சிட்டு சேர்த்து பாருங்கள், இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் குழம்புல வந்துட்டு இது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.